அசைத்திடவே நான் மறந்தேன். சுவாசமாய் என்னுள்ளில் நீ வந்தாய், வாசமாய் என்றும் நீ எனில் நின்றாய். உன்னை பிரியாமல் நான் வாழ்வேன், உந்தன் திருநெஞ்சில் நான் அயர்வேன். உன் பாத சுவடில் என் பாதம் பதிப்பேன், உன்னோடு நான் வாழுவேன். என் வாழ்வின் பொருள் காணுவேன். வாழ நினைக்கிறேன் வாழ்வாய் வாராய், வளர நினைக்கிறேன் வரங்கள் தாராய். உன் முழு இதயத்தோடும் முழு உள்ளத்தோடும் முழு ஆற்றலோடும் முழு மனதோடும் உன் கடவுளாகிய ஆண்டவரிடம் அன்பு கூறுவாயாக. உன் மீது நீ அன்பு கூறுவது போல் உனக்கு அடுத்திருப்பவர் மீதும் அன்பு கூறுவாயாக. லூக்கா 10:27. இறைவனுக்கு நம்மை முழுமையாக கையளிக்க வேண்டும். இறைவன் மீது நாம் கொண்டிருக்கும் அன்பு முழுமையானதாகவும் நிறைவுள்ளதாகவும் இருக்க வேண்டும். எல்லாவற்றுக்கும் மேலாக இறைவனை அன்பு செய்யக்கூடியவர்களாய் நாம் வாழ வேண்டும். கடவுளுக்குரியவற்றை கடவுளுக்கு கொடுப்பதன் வழியாக இந்த அன்பை நிறைவாக நம்மால் வெளிப்படுத்த முடியும். கடவுளுடைய உன்னதமான ஆசீர்வாதங்களை பெறுகின்ற ஒரே வழியாக இது இருக்கின்றது. இறைவனை அன்பு செய்வதோடு நம் அன்பு நின்று போவதில்லை, அதோடு அது முடிந்து போவதில்லை. மேலும் நம் உடன் வாழும் பிற சகோதர சகோதரிகளில் கடவுளின் இந்த இறை அன்பு பிரதிபலிக்க எதிரொலிக்க வேண்டும். அப்பொழுதுதான் நாம் வாழும் இந்த வாழ்க்கை அர்த்தமுள்ளதாக இருக்கும். இறைவா, உம்மை அன்பு செய்யவும் என் மீது நான் அன்பு செய்வது போல எனக்கு அடுத்திருப்பவர் மீதும் அன்பு செய்யக்கூடிய நல்ல அருளை தாரும். ஆமீன். அன்னையாய் அலையோரம் காத்திருந்தாய், உணவேந்தி உறங்காமல் விழித்திருந்தாய். என் படகில் எனையறியாயர்ந்திருந்தாய், அதை அறியா ஆழியில் அமிழ்ந்திருந்தேன். உன்னை அறியாமல் நான் வாழ்ந்தேன், உன்னை தெரியாமல் நான் அலைந்தேன். வழிபாதை முழுதும் என் பின்னால் நடந்து எனக்காக காத்திருந்தாய். தாயான என் தெய்வமே, வாழ நினைக்கிறேன் வாழ்வாய் வாராய், வளர நினைக்கிறேன் வரங்கள் தாராய். வாழ நினைக்கிறேன் வாழ்வாய் வாராய், வளர நினைக்கிறேன் வரங்கள் தாராய். என் வாழ்வே, என் வழியே, என் உயிரே, வாழ்வில் உணவே. வாழ நினைக்கிறேன் வாழ்வாய் வாராய், வளர நினைக்கிறேன் வரங்கள் தாராய்.